முத்து ஷெட்டுக்கு வராரு. வந்தவுடனே அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவன் வந்து பணம் கேட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முத்து சொல்கிறாரு. யார்? அந்த சிட்டி தான். இதுக்கு முன்னாடி வட்டி கட்டியிருந்தோம், இப்போ எல்லா பணத்தையும் சேர்த்து கேட்குறான்ப்பா. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. மொத்த பணமும் கொடுக்கணும், அப்படி கொடுக்கலனா காரை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறான். எங்களால் எப்படி 3 நாளில் அவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியும்? அதனால தான் நாங்கள் வண்டி ஓட்டவே போகலை, எங்களுக்கு மைண்டே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அவனை அடித்து அவன் கை கால்லாம் உடைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஏன்பா எப்போ பார்த்தாலும் அடிதடி தானா? ஏற்கனவே நீ அடித்ததுனால தான் அவன் மொத்த பணமும் கேட்குறான். ஏன்பா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. எதுக்காக நீங்கள் முத்துவை திட்டுறீங்க? அவன் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாரு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ என்னதான்ப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக முத்து கிளம்புறாரு. நில்லு முத்து நில்லு முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்பயே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சுருதி ரவி 2 பேருமே ரோட்டில் சைக்கிளில் வராங்க. என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுற? உன்னால் ஸ்பீடாக ஓட்டவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. நீ இருக்க வெயிட்டுக்கு இதுவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நான் வெயிட்டாக இருக்கேன், இறங்குங்க கீழே, நான் ஓட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. சுருதி ஓட்டிகிட்டு வராங்க சைக்கிளை. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா அப்பா 2 பேருமே காரில் வராங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், போகிறது நம்ம சுருதி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், சுருதி ரவியம் தான். எப்படி சைக்கிளில் போகிறாங்க பார், எவ்வளோ பணம் இருந்தோ இவங்க எப்படி போகிறாங்க? இதுக்கும் மேலே இவங்களை விட்டால் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக ரவியை வீட்டோட மாப்பிள்ளையாக நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் பொண்ணுக்கிட்ட பேச மாட்டீங்க, எவ்வளோ நாள் தான் இப்படி பேசாமல் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அப்பா கிட்ட அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. முத்து போகிறாரு. போயிட்டு சித்தியை பார்க்குறாரு. வா வா, உன்னை நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன், கொஞ்சம் லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் தான் உன்னை அடித்தேன். உனக்கு கோவம் வந்தால் ஏன் மேலே காட்டு. நீ எதுக்காக என்னோடய ஃப்ரெண்டுங்க அவங்கக்கிட்டலாம் போய்ட்டு பணம் கேட்குற அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன முத்து பேசுகிற? நீ என்னை அடித்த இல்லை எல்லாரும் எதிர்க்கவும், அதனால தான் நான் பணம் கேட்குறேன். வேணா ஒரு வழி இருக்குது, எல்லாரும் முன்னாடியும் என் காலில் விழு, நான் அப்போ அவங்கக்கிட்ட விட்டுடுறேன். அவங்க எப்போ வேணாலும் அசல் தரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, அடித்தேன்னு வச்சுக்க 6 மாதம் எழுந்துக்க மாட்டேன், கை காலையும் முறிச்சு போட்டுருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன முத்து ஓவராக பேசிகிட்டு இருக்க? ஒன்று காலில் விடு, இல்லை மொத்த பணத்தையும் வெய் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து எழுந்து வந்துடுறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே யோசிக்கிறாரு முத்து, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு மீனா படுத்திட்டுருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு முத்து. உனக்கு எந்த உண்மையும் தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. காலையில் ஆனோடனே எல்லாருமே இருக்காங்க. அந்த சிட்டி வேகமாக வரான். வந்தவுடனே என்ன பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதுக்குள்ளேயே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் பணம் ரெடி பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறாரு. ஏய் வாடா, வந்து எல்லா காரையும் எடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடியாளுங்களாம் வந்து காரை எடுக்க வராங்க. அப்போ கரெக்டாக முத்து வராரு. வா முத்து வா வா, கரெக்டாக வந்துட்ட. உன்னோட ஃப்ரெண்டுங்களுக்காக என் காலில் விழ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெத்தாக நிற்கிறாரு. வா வா வா, என் காலில் விழு. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும், கேமராவில் எல்லாமே எடுக்கணும். நீங்கள் யாராவது ஃபோன் வச்சுருக்கீங்களா? எல்லாமே அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். முத்து வா வா, என் காலில் வந்து விழு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறாரு. அங்கேருந்து முத்து வராரு. ஏய் என்னடா பேசுகிற நீ? அவ்வளோதான் நீ. இங்கே வா கார்த்தி, இங்கே வா, நீ எவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி எல்லா டிரைவரோட பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு. இங்கே பார், பணம் கொடுத்துட்டேன், இதுக்கும் மேலே இந்த பக்கம் நீ வந்து காரை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு ஏதாவது சொன்ன, உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியுது, போய் மரியாதை அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதை கேட்டோடனே சிட்டி எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து கிளம்பிட்டாரு. என்னப்பா பண்ணியிருக்க? ஏதுப்பா உனக்கு இவ்வளோ பணம், உன்னால் இவ்வளோ பணம் எப்படி ரெடி பண்ண முடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. இங்கே பாரு, எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன், ஆனால் என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது, நான் காரை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற? அப்பா பத்திரத்தை வச்சு கஷ்டப்பட்டு உனக்கு வண்டி வாங்கி கொடுத்தாரு, நீ ஏன்பா இப்படி பண்ண? மீனாக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? உன்னோட வேலையே அதுதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பேசுகிறாங்க. பரவாயில்லை, நான் எந்த வேலை செஞ்சோன்னாலும் பொழைச்சிப்பேன்,
ஆனால் என்னால் நீங்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ பண்ணதை தாங்கவே முடியல, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்துக்கிறேன், நான் எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துப்பேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், என்னோட நண்பன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எப்படிலாம் பேசுனீங்க, இன்றைக்கி முத்து தான் எல்லா வண்டியும் காப்பாற்றியிருக்காரு, உங்களோட மொத்த கடத்தையும் அடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. ஆமாப்பா, நாங்கள் தான் தெரியாமல்